வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சில யூஸ்ஃபுல் சைட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம முக்கியமா ஒன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய பிடிஎஃப்ல இருந்து டெக்ஸ்டா எப்படி மாத்துறதுன்னு கூகுள் டிரைவ் மூலியமா, கூகுள் டிரைவ்லயே பண்றது எப்படி, அப்புறம் கூகுள் லென்ஸ் மூலியமா பண்றது எப்படி, அப்புறமா ஃபிளாட் மாதிரி இருக்கிற ஆப்ஸ் மூலியமா பண்றது எப்படின்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல பார்க்க போறோம். அது வந்து ஒரு அருமையான வெப்சைட். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். அந்த வெப்சைட்னுடைய பேர் வந்து ocr.sanskritdictionary.com. இதை நல்லா நோட் பண்ணீங்க. இந்த வெப்சைட்குள்ள இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இத நம்ம ஸ்கேன்டு பிடிஎஃப் இது மாதிரி எதுவா இருந்தாலும் அதை வந்து நம்ம அதுல பேஸ்ட் பண்ணா இமேஜ டெக்ஸ்டா மாத்தும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ்ல இது இருக்கு. இது ஸ்கேன்டு இமேஜ் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம இத அதுல பேஸ்ட் பண்ணோன்றதுக்கு நம்ம விண்டோஸ் 10 11ல நான் இருக்கேன், 11ல இருக்கேன். 10 11லலாம் வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் அழுத்தினீங்கன்னா ஒரு ஸ்னிப்பிட் இது மாதிரி வரும். இதுல நீங்க எது வரைக்கும் செலக்ட் பண்றீங்களோ அது வரைக்கும் அப்படியே வரும். ஓகேங்களா? நீங்க ஃபுல்லா கூட ஒண்ணுனா செலக்ட் பண்ணிக்கலாம். அத வந்து கிளிப் போர்ட்ல வந்துடும். இங்க வந்துட்டு அப்லோட்னு இருக்கும். நீங்க டைரக்டா வந்து ஒரு இமேஜ் அப்லோடும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிளிப் தானே பண்ணிருக்கோம், அதனால கண்ட்ரோல் வி அப்படின்றது இங்க அழுத்தினீங்கன்னா இங்க வந்து பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆயிட்டோம்னா இதை பாருங்க, அருமையா அதுக்கான தமிழ் வந்துச்சு. இதை நீங்க வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு வேர்டுல பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எடிட்டிங்கை நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல இது வந்து 2 லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணோம். அதை பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப படிக்க முடியாத மாதிரி ஒன்று இருக்கு. அதையே எப்படி ஓரளவு படிக்கிற மாதிரி பந்துன்னு பார்க்கலாம். இது செலக்ட் பண்றேன். இதுல போயிட்டு இங்க வந்து கிளியர் இமேஜ் இருக்கு பாருங்க. அடுத்தது பேஸ்ட் பண்றதுக்கு இது கிளியர் இமேஜ் எழுதிட்டு திருப்பி கண்ட்ரோல் வி குத்தின்னு இதையும் வந்து பாருங்க, சூப்பரா அப்படியே வந்து ஃபுல்லா நல்லா வந்திருக்கு. எங்கன்னா சில இடத்துல ரொம்ப இங்க குழப்பமாகிற இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அது வரைக்கும் பார்த்துக்க வேண்டியதுதான். இதையும் அதே மாதிரி காப்பி பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இது டைரக்டா நீங்க ஒரு பிடிஎஃப் வந்து ஐ லவ் பிடிஎஃப் மூலியமா இமேஜா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து டைரக்டா அதை அப்லோட் கூட பண்ணிக்கலாம் அந்த இமேஜ. ஓகேங்களா? அந்த பேஜஸ் நம்ம யூஸ்ஃபுல் சைட்ல ஐ லவ் பிடிஎஃப் அப்புறம் ஐ லவ் இமேஜ் போன்ற சைட்ஸை வந்து அடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.